ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யகூலு இப்னு ஆதம், யகூலு இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கன் சொல்கிறான், ஆதமுடைய மகன் சொல்கிறான், மாலி மாலி, என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று சொல்கிறான். கால ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வஹல்லக யா இப்னு ஆதம் மின் மாலிக், ஆதமே, ஆதமுடைய மகனே, உன்னுடைய சொத்து எதப்பா? உன்னுடைய ஒண்ட சொத்து ஒண்ட சொத்து என்ற பொருளாதாரம் என்ற பொருளாதாரம் என்று சொல்கிறாயே, ஒண்ட சொத்து என்ன, ஒண்ட பொருளாதாரம் என்ன என்று ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இல்லாமா அகல்த ஃபஅஃப்னைதா, நீ திண்டு கழிச்சாயே, நீ திண்டு கழிச்சாயே, நீ திண்டதை தவிர உனக்கு இந்த உலகத்தில் வேறு என்ன சொத்து இருக்கிறது? நீ உடுத்து கிழிச்சாயே, நீ உடுத்து மகிழ்ந்தாயே, உடுத்து கிழிச்சதை தவிர உனக்கு இந்த உலகத்தில் என்ன சொத்து இருக்கிறது? நீ மற்றவர்களுக்காக உன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து தர்மம் செய்தாயே, அல்லாஹ்வுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தாயே, அந்த கொடுத்ததை தவிர இந்த உலகத்தில் உனக்கு என்ன மிச்சம் இருக்கிறது? உலகம் என்னுடையது, பொருளாதாரம் என்னுடையது என்று சொல்கிறாயே, இந்த உலகத்தில் உன்னுடைய பொருளாதாரம் என்ன இருக்கிறது? நீ திண்டு கழித்தது உன்னுடைய பொருளாதாரம், நீ உடுத்து கிழித்தது உன்னுடைய பொருளாதாரம், நீ மற்றவர்களுக்காக அள்ளி கொடுத்தது உன்னுடைய பொருளாதாரம். உண்மைதான தோழர்களே? நான் மௌத்தாகிட்டேன் என்று சொன்னா, நான் மௌத்தாகிட்டேன் என்று சொன்னா என்ற சேட்டை கலட்ட பார்ப்பாங்க. சேட்டு கலட்ட முடியலாட்டி பிக்க பார்ப்பாங்க, பிக்கையும் முடியலாட்டி ஒரு பிளேட்டை கொண்டு வாங்க, ஒரு கத்தியை கொண்டு வாங்க, ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வாங்க என்று சொல்லி உடுத்த உடுப்பை வெட்டி கிழிச்சி அப்படியே பிச்சு எரிஞ்சிடுவார்கள். கலட்ட முடிந்தால் கலட்டி எடுப்பார்கள். மற்ற சேட்டெல்லாம் டவுசர் எல்லாம் அப்படியே இருக்கும். என்ற மனைவி பாப்பா, என்ற கணவருக்கு ஏதோ நன்மை போய் சேரட்டும் உண்டு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துடுவாங்க. நல்ல சேட்டு சார்ன தம்பி உடுத்துடுவான், மச்சாங்காரன் உடுத்துடுவான். எனக்கு என்று இந்த உலகத்தில் மிச்சம் என்ன சொல்லுங்கள்? நான் உடுத்து கிழிச்ச உடுப்பு மட்டும்தான் மிச்சம். பேங்குகளில் சொத்தை சேர்த்து வைக்கிறோமே, சுவண்டியாக வாழ வேண்டும் என்று சேர்த்து வைக்கிறோமே, நாளை நாம் செத்து விட்டால், நாம் மௌத்தாகி விட்டால், நாளை அந்த சொத்துக்கு என்னுடைய மனைவி பொறுப்புதாரி, என்னுடைய உம்மா பொறுப்புதாரி, அல்லது என் வாப்பா பொறுப்புதாரி, அல்லது என் மனைவியை முடிக்க போகின்ற இன்னொருவன் அந்த சொத்துக்கு பொறுப்புதாரி. அவன்தான் அந்த சொத்தை ஆளப் போகிறான், அவன்தான் அந்த சொத்தை ஆள. எனக்கு என்று என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வியை பாருங்கள். ஒண்டது 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 என்று உலகத்தில் நீ ஓடி திரிகிறாரே, ஒண்டது என்று என்னப்பா இருக்கிறது? நீ உடுத்து கிழித்ததை தவிர உண்டு கழித்ததை விட மற்றவர்களுக்காக உழைக்கிற போது 4 பணம் கையில இருக்கிற போது அதை மற்றவனுக்காக தர்மம் செய்தாயே, அது மட்டும்தான் உனக்குரியது. மற்ற எல்லாமே இந்த உலகத்திலே நீ விட்டு விட்டுத்தான் போக போகிறாய். மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் நீ விட்டு விட்டுத்தான்